மகனை ஓவரா நம்பின விஜயாவுக்கு மனோஜ் வச்ச ஆப்பு, ஸ்ருதியால அவஸ்தைப்படுற ரவி, முந்த போற மீனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பாட்டி வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதாவது விஜயா அண்ட் அண்ணாமலை ரெண்டு பேருக்கும் இருந்த மனக்கசப்பை சரி பண்ணி ரெண்டு பேரையுமே கோவிலுக்கு அனுப்பி வச்சாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போன முத்து அண்ட் மீனா போகிற வழியில் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற விதமாக ஒன்று சேர்த்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை விஜயா தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரியா பேசின நிலையில விஜயாவோட முகத்துல சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது தொடர்ந்து ஸ்ருதி அண்ட் ரவி எல்லாருமே குடும்பம் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பாட்டி செஞ்ச காரியம் என்னதான் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக உடனே ரெண்டு பேருமே பேசி அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அறிவுரையும் கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து மனோஜுக்கு மட்டும் தூக்கம் வராமல் தவிக்கிறாரு. அதுக்கப்புறமா விஜயாவுக்கு கால் பண்ணி வெளியே கூப்பிடுறாரு. அப்போது அந்த முட்டைக்கடதாசியவும் விஜயா கிட்ட கொடுக்குறாரு. இதை பார்த்து விஜயா மாதம் 50,000 ரூபாய் கொடுக்காம எஸ்கேப் ஆகிறதுக்காக நீயே எதனா பிளான் பண்ணியிருக்க போல, இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொடுக்க பாரு அப்படிங்கிற மாதிரி விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் மனோஜ், நான் எதுவுமே பண்ணலமா, எனக்கு ஓ மேலே தான் சந்தேகம் இருக்குது, உன்னால தான் எனக்கு பிரச்சனை வரும் போல, என் கூட இருக்கிறவங்க தான் என்னை ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியா இதில் போட்டிருக்குது, அதன்படி நீ தான் என்னை ஏமாத்துற மாதிரி விஜயா கிட்ட டைரக்டாகவே சொல்லி விஜயாவோட மனசை கஷ்டப்படுத்துகிற விதமாக மனோஜ் பேசிட்டாரு. ஓவரா தலையில் தூக்கி வச்சு ஆடின விஜயாவுக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தை வந்துட்டு தேவைதான். அடுத்ததா ஸ்ருதி குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா ரவி கிட்ட சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா ரவி கேட்கும்போது, பிரசவ வலி எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதையெல்லாமே என்னால் அனுபவிக்கவே முடியாது, குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, அதன் மூலியமாக நாம் குழந்தை பெற்றுக்கலாம், அதனால் என்கிட்ட நீ நெருங்கக்கூட கூடாது அப்படிங்கிற மாதிரியா ரவி கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரவி, இது என்ன வம்பா போச்சு, இந்த ஸ்ருதி எப்போதான் இது எல்லாமே புரிஞ்சுக்குவாளோ அப்படிங்கிற மாதிரியா புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்ததா பிஸ்னஸில் ஒரு படி முன்னேற்றம் காட்டுற விதமாக ரோகிணியை விடவும் மீனா முந்திக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நகைக்கு கொடுத்த பணத்தை வச்சு முத்து செகண்ட் ஹேண்டில் இன்னொரு கார் வாங்கிட்டாரு. அதை வாடகைக்கு விட்டு அதன் மூலியமாக லாபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக முத்துவோட நண்பர் ஒருத்தரை வீட்டுக்கு வரவழைத்து அண்ணாமலை கையாலேயே கார் சாவியை கொடுத்து புது பிஸ்னஸுக்கு அஸ்திவாரமும் போட்டுட்டாரு. அடுத்ததா மனோஜ் அவருடைய பயத்தை சரி கட்டுற விதமாக சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மறுபடியும் கூத்தடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது எல்லாமே எங்கே போய் முடிய போகுதோ, ஆனால் ரோகிணி மாற்ற தருணம் கண்டிப்பாக நெருங்கிக்கிட்டே தான் இருக்குது. பிகாஸ் ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகன் கிருஷிவுக்கு ட்ரெஸ் எடுக்க போன சமயத்தில் விஜயா வந்துட்டு பார்த்துடுறாங்க. ஸோ அங்கேயும் வாயை முடிக்கிட்டு பேசாமல் ட்ரெஸ் எடுக்கிறத விட்டுட்டு என்னுடைய மகன் பர்த்டேவுக்காக எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியா கடைக்காரர்கிட்ட சொல்ல, கடைக்காரர் விஜயா பக்கத்தில் நிற்கும்போது, இந்தாங்க மேடம் உங்கள் மகனுக்கான ட்ரெஸ் தயாராகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கையில் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் விஜயாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷாக் ஆகி யாரோட பையன் அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இனி அப்கமிங் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிறிஷ் வச்சு ரோகிணி மாட்டுவாங்களே இல்லையா அப்படிங்கிற மாதிரியா கதையை கொண்டு போவாங்க. பட் கண்டிப்பாக டேரக்டர் வந்துட்டு ரோகிணி எஸ்கேப் பண்ண தான் போகிறாரு. ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.